விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். விஜய் ஆட்சி அமைக்க போகிறார், விஜய் சிஎம் ஆக போகிறார். விஜய் சிஎம் ஆவதும் ஸ்டாலின் சிஎம் ஆவதும் ஒன்றுதான். தாவேக ஆட்சி அமைப்பதும் திமுக ஆட்சி அமைப்பதும் ஒன்றுதான். நம்ம சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்குமே தெரியும். நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு வர்றது ஒரே ஒரு விஷயம்தான். இந்த விஜய் ஆரம்பிக்கக்கூடிய கட்சி என்பது, விஜய் என்பவர் திமுகவினுடைய பி டீம்னு பல முறை நான் சொல்லி இருக்கிறேன். நம்முடைய நண்பர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் அவர் திமுகவினுடைய பி டீம். கருணாநிதிக்கும் விஜயனுடைய தகப்பனார் எஸ்.ஏ. சந்திரசேகருக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது மிக நெருக்கமான உறவு. அது மட்டும் இல்லாமல் விஜயனுடைய தாயார் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன தாய்மொழியை கொண்டாரோ அதே தாய்மொழியாக கொண்டவர் அப்படின்னு நாம சொல்லி இருந்தோம். அது மட்டும் கிடையாது. 2021 தேர்தல்ல எல்லாரும் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு மறைமுகமாகலாம் இல்ல, நேரடியாகவே கருப்பு சிவப்பு சைக்கிள்ல கருப்பு சிவப்பு மாஸ்க போட்டுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு பப்ளிசிட்டியா போனவர் தான். திமுகவுக்கு ஓட்டு போடுங்க நேரடியாக சொன்னவர் தான் இந்த விஜய். இப்ப புரியுதுதான். அதனாலதான் நாங்க ஆரம்பத்தில இருந்தே சொல்லிக்கிட்டு வரோம், தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வரோம், இவர் திமுகவினுடைய பி டீம், இவர் திமுகவினுடைய கையால். அதனாலதான் அவர் ஆட்சி அமைச்சார்னா அது திமுகவினுடைய ஆட்சி. விஜய் சிஎம் ஆனார்னா ஸ்டாலினே சிஎம் ஆன மாதிரி அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதே போலதான் அவருடைய பி டீம் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக, அதிமுக எழுந்துவிடக் கூடாது என்பதற்காக திமுகவினுடைய பி டீமான தாவேகாவிற்கு, ஸ்டாலினுடைய நண்பரான அந்த விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு திமுக நேரடியாகவே ஆதரவு கொடுத்திருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் யாரிடம் ஆதரவு கேட்டார்? திமுக கூட்டணிகளிடம் ஆதரவு கேட்டார். அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் யாருடன் பயணித்து வந்தவர்கள்? திமுகவுடன் பயணித்து வந்தவர்கள். அவர்கள் வெற்றி பெற்று இப்போ கையில வைத்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களா யாருடைய தயவால, யாருடைய பணத்தை செலவு செய்து எம்எல்ஏ ஆயிருக்காங்க? திமுகவினுடைய ஆதரவால, திமுக தொண்டன் போட்ட ஓட்டால, திமுக கொடுத்த காசால எம்எல்ஏ ஆகி வந்திருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு நேரடியாக இவர் அழைப்பு விடுக்கிறாரு. கம்யூனிஸ்டும் விசிகாவும் யாருகிட்ட போய் ஆலோசனை நடத்துறாங்க? காங்கிரஸ் நேரடியா வந்துட்டாங்க, நான் உங்களுக்கு ஆதரவு தரையா அப்படின்னு ஸ்டாலினை கலந்து ஆலோசிக்காமலே, ஸ்டாலின் ஒரு வார்த்தை கூட சொல்லாமலேயே நேரடியாக வந்துட்டாங்க. அதனால திமுக காரங்க இன்னைக்கு எல்லாரும் காங்கிரஸ் போட்டு முதுகுல குத்திட்டாங்க, துரோகிகள் பட்டம் கட்டி அவங்க ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மீதி 6 இடம் தேவையில்ல ஆட்சி அமைக்க. அதற்கு யாரிடம் வாங்க வேண்டும்? கம்யூனிஸ்டுகளிடமும் விசிகாவிடமும் வாங்க வேண்டும். அப்ப இவர்கள் இருவருக்குமே விஜய் தரப்புல இருந்து அழைப்பு போகிறது. இவர்கள் என்ன பண்றாங்க? தங்களுடைய முதலாளியினுடைய விசுவாசத்தை மறக்காம தங்களுடைய எஜமானர்கிட்ட போய் ஒப்புதல் கேட்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் ஐயா, நாங்கள் ஆதரவு கொடுக்கலாமா டிவிகேவுக்கு? நீங்க சம்மதம் சொன்னீங்கன்னா ஆதரவு கொடுத்துருவோம் அப்படின்னு உடனே மு.க. ஸ்டாலின் அவர்கள், அட போயா, நம்ம ஆளுதான் அவன், நம்ம பையன் நம்ம ஆளுதான் அவரு, ஆதரவு கொடுங்கன்னு நீ கம்யூனிஸ்டுகளுக்கும் விசிகாவுக்கும் அனுமதி கொடுத்து விட்டார். இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அனுமதியோடு, எப்படி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அனுமதியோடு ஒப்புதலோடு இன்றைக்கு தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கிறது. அதுலயும் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் தினுசா உருட்டுறாங்க பாரு, ஒரு உருட்டு. பாஜக உள்ள வந்துடக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறோம். அதே சமயத்தில் மாநில உரிமை, இதற்காக திமுகவுடன் களத்தில் நிற்கிறோம். போட்டாம்பத்தியா கோலு, ஒண்ணு சாம்பார்னு சொல்லு அல்லது கருவாட்டு குழம்புன்னு சொல்லு. அது என்ன கருவாட்டு சாம்பார்? அதுதான் இந்த கதை. ஒண்ணு டிவிகேவுக்கு ஆதரவு நான் போயிட்டேன்னு சொல்லு, அல்லது இல்லையா நான் திமுக தாங்க இருக்கிறேன்னு சொல்லு. நான் திமுக கூட்டணியில தான் இருக்கிறேன், ஆனா டிவிகேவுக்கு ஆதரவு அளிக்கிறேன்னா ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு. இவனுங்களை நம்பி எப்படி விஜய் ஆட்சி அமைக்கிறாரு? நீ ஆட்சி அமைப்பா, சந்தோஷமா இருப்பா, நீ சிஎம் ஆப்பா, அது எங்களுக்கு கவலை இல்ல. இப்படி இரட்டை நிலைப்பாடு கொண்டவனை நம்பி எப்படி ஆட்சி அமைக்கிறாரு? அப்போ திமுகவே நேரடியாக ஆதரவு கொடுக்குதுன்னு அர்த்தம். டிவிகேவுக்கு நேரடி ஆதரவு கொடுக்கிறது திமுக, இது மறுப்பதற்கு இல்லை. விசிகா விரைவில் ஆதரவு கொடுத்துட்டோம். இப்ப 2 கம்யூனிஸ்ட் கட்சி சேர்த்து 4 இடங்கள் கொடுத்துச்சு, இன்னும் 2 இடம் தேவை. 2 இடம் விசிகா கண்டிப்பா கொடுத்துரும். ஆதரவு வருதுன்னா திருமாவளவன் பேசிட்டாரு, அண்ணே உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கூட தரனே, வானே ஆதரவு கொடுனே. கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிட்டாங்க, தெளிவா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு எந்த பதவியும் வேணாம் அப்படின்னு. அதான் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களே சொல்லிட்டாங்க, எந்த நிபந்தனையும் மற்ற ஆதரவு நான் தரேன், நாங்க எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எங்களுக்கு அமைச்சரவை வேண்டாம், முதலமைச்சர் பதவிகள் எதுவுமே வேண்டாம், நாங்க ஆதரவு தரோம். இந்த கம்யூனிஸ்டுக்காரன் தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். அது இதுதான். ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி வளரும்னு ஆசையே இல்லையா உங்களுக்கு? ஏன் ஆட்சியில பங்கெடுத்தாதான் என்ன, ஒரு 4 அமைச்சர்கள் வாங்கினாதான் என்ன? இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் தான் கம்யூனிஸ்டத்தை அழிச்சதே இந்தியாவில.
புரியுதுங்களா? கம்யூனிஸ்டத்தை அழிச்சதே இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் தான். இல்லைன்னா காங்கிரசுக்கு எதிர்ப்பாக அன்றைக்கு கம்யூனிஸ்ட் தான் இருந்துச்சு. இந்தியா விடுதலை அடைந்த போது இந்த கம்யூனிஸ்ட் விழுந்த உடனே தான் அந்த இடத்த பாஜக நிரப்பினது. அதற்கு காரணம் இவனுக்கு இந்த மாதிரி கிறுக்குத்தனமான முடிவு எடுக்குது. ஆனா இதுக்கு இவனுக்கு ஒரு தினுசான ஒரு உருட்டு விட்டுருவானுங்க. நாங்க பாராளுமன்றத்தை நம்பவில்லை, சட்டமன்றத்தை நம்பவில்லை அப்படின்னு தினுசா விட்டுருவானுங்க. அப்புறம் என்ன கூந்தலுக்கு நீங்க வந்து தேர்தல் நிக்கிறீங்கன்னு நாம கேட்டாக்க அப்புறம் அதுக்கு ஏதாவது மழுப்பிட்டு பதில் சொல்லிட்டு போவான். அப்போ முழுக்க முழுக்க திமுகவினுடைய ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்க போறாரு. நம்ம சேனல் நான் பல முறை சொன்னேன், நீங்க விஜய்க்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் நேரடியாக திமுகவுக்கு போடக்கூடிய ஓட்டு. நீங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது நீங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ விஜய்க்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது நேரடியாக திமுகவிற்கு போடக்கூடிய ஓட்டுன்னு நான் பல முறை நம்ம சேனல்ல சொல்லியிருக்கேன். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கிறது. இன்றைக்கு திமுகவினுடைய தயவால டிவிகே விஜய் ஆட்சி அமைக்கிறார். திமுக ஓட்டு போட்டு திமுக காரன் காசு கொடுத்து அவங்க உருவாக்கிய எம்எல்ஏக்களின் மூலமாக டிவிகே விஜய் ஆட்சி அமைக்கிறார். இதான் நான் சொன்னேன், பல முறை சொல்லியிருக்கேன். இந்த டிவிகே விஜய் திமுகவினுடைய பி டீம் இன்றைக்கு எப்படி காப்பாத்துறானுங்க பாருங்க, எப்படி கை கொடுத்து காப்பாத்துறானுங்க பாருங்க. அதிமுக ஏதாவது மூச்சு விட்டதா? இது ஸ்டாலினுக்கே பேக் ஃபயர் ஆகுது. நீங்க சொல்றீங்க, எழுதி வச்சுங்க, ஸ்டாலினுக்கே பேக் ஃபயர் ஆகுது. ஏன்னா அதிமுக தன்னுடைய எம்எல்ஏக்களை பாதுகாத்து வைத்து விட்டது, தன்னுடைய கூட்டணி கட்சிகளை பாதுகாத்து வைத்து விட்டது. நீங்க யாருக்கும் ஆதரவு தர வேணாங்க, நாம நின்று சண்டை செய்வோங்க, நாம ஒன்னா இருப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இந்த பக்கம் வலுவாக இருக்கிறது. ஆனா திமுக போய் நீ போய் அவனுக்கு ஆதரவு கொடு அப்படின்னு அனுப்பி வச்சிருச்சு. சரி, நாளைக்கே நாடாளுமன்ற தேர்தல் வருதுன்னு வச்சுங்க, 2029. ஸ்டாலின் நம்புறாரு இந்த கம்யூனிஸ்டும் விசிகாவும் அங்க போயிட்டு ஆதரவு கூட தான் போயிருக்காங்க, ஆனா நம்ம கூட தான் இருக்காங்க. ஸ்டாலின் நம்புறாரு அரசியல்ல எதுவுமே நிரந்தரம் இல்ல ஸ்டாலின் சார், நீங்க இப்ப ஆதரவு கொடுத்துட்டீங்கல்ல, உங்க கூட்டணி கட்சி அனுப்பிட்டீங்கல்ல, அந்த கூட்டணி கட்சியை 2029 தேர்தல்ல விஜய் அவர்கள் தக்க வச்சுக்கிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? காங்கிரஸையும் கம்யூனிஸ்டுகளையும் தக்க வச்சுக்கிட்டாருன்னா திமுக என்ன பண்ணும்? திமுக உடஞ்சிடும், கூட்டணிக்கு ஆள் இல்ல, திமுக நடுத்தருவுல வந்து நிக்க போது. தவறான ஆட்டத்தை ஆடி இருக்கிறாரு இன்னைக்கு மு க ஸ்டாலின். இவ்வளவு பெரிய அடிமுட்டாளா இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்க கூட இல்ல. இப்ப இந்த இடத்த அதிமுக அப்படியே ஸ்ட்ராங்கா புடிச்சு வச்சிருச்சு, ஃபில் பண்ணிடுச்சு. கூட்டணி கட்சிகளை அப்படியே வச்சிடுச்சு, அந்த எம்எல்ஏக்கள் ஆதரவையும் அப்படியே வச்சிடுச்சு. இப்போ அடுத்த 2029 தேர்தல்ல தாவேகாவா அதிமுகவோட வந்து நிக்க போகுது. இந்த திமுக கூட்டணி கட்சிகள் கூட்டணி இல்லாம நடுத்தருவுல நிக்க போகுது. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க, கண்டிப்பா இது நடக்கும். அது எப்படி தன்கிட்ட வந்த கட்சியை எப்படி ஒருத்தர் வந்து விட்டு கொடுப்பாங்க? நீ திரும்ப போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்தாலும் ஆச்சரியத்துல இல்ல. இந்த திமுக காரன் மானகட்ட பையன் நான் 2029 தேர்தல்ல விஜய் கிட்டே 10 சீட்டு வாங்கிட்டு அவங்க கூட போட்டிட்டாலும் போட்டிடுவானுங்க. கொஞ்சம் கூட சூடு சொல்ற ஏற்ற நபர்கள் தான் இவர்கள். அப்போ விஜய் இன்றைக்கு அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி என்பது திமுக ஆதரவாக அமைத்த கூட்டணி. இப்ப நேரடியாக திமுகவை ஆட்சி செய்வது போல் விஜய் தான் ஆட்சி செய்வதார் பேருக்கு, ஆனா அது ஸ்டாலினுடைய ஆட்சி. டிவிகே தான் ஆட்சி செய்ய போகிறது, ஆனால் அது திமுகவினுடைய ஆட்சி. ஏன்னா முழுக்க முழுக்க திமுகவினுடைய ஆதரவு. அது மட்டும் இல்லாம இந்த கம்யூனிஸ்டுகளையும் காங்கிரஸையும் விசிஆரையும் நம்ப முடியாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கரெக்டா 118 சீட்டை தர்றாங்க. இவனுக்கு எவ்வளவு பெரிய தற்குறி பாருங்க. கரெக்டா 118 சீட்டை தர்றாங்க. காங்கிரஸ் 5, கம்யூனிஸ்ட் 2 கட்சி, கம்யூனிஸ்டும் 4, விசிகா 2, கரெக்டா 118 தேடி வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய தத்தி பயலுங்க பாத்தீங்களா? 118 அப்படியே கரெக்டா எடுத்து வைக்கணுமா? நாளைக்கு பெரும்பான்மை நிரூபிக்க போது ஒருத்தம் அந்தர்பல்ட்டி அடிச்சா கூட ஆட்சிக்கு வந்துருயா, கவர்னர் ஆட்சி வந்துருயா, ஜனாதிபதி ஆட்சி வந்துருயா, ஒருத்த எம்எல்ஏ அண்ணாட கவுந்தா கூட கரெக்டா எடுக்கிறாயா 118. எவ்வளவு பெரிய முட்டா பயலுங்க பாரு. எக்ஸ்ட்ரா ஒரு 5 பேரையாவது சேர்த்து எடுத்து வச்சிருக்கணும்ல, வேறு கட்சியில இருந்து 5 பேராவது எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கணும்ல. இது திடீர்னு இப்ப தாவேகாவுல ஒரு 4 எம்எல்ஏக்களை திமுக விலைக்கு வாங்கி ஒளிச்சு வச்சாரான்னு வச்சுங்களேன் பெரும்பான்மையை காட்டக்கூடிய நேரத்துல, அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப சேஃப்டிக்கு ஒரு 5 பேராவது வேணாம். திடீர்னு யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மரணம் அடைந்து விட்டார், அப்ப திரும்ப பெரும்பான்மைக்கு யார்கிட்டயா போய் நிப்பீங்களா? ஆட்சி அமைக்கிறதா அமைக்கிறானுங்க, ஒரு 5 எம்எல்ஏ சேர்த்து தான் அமைச்சா என்ன? இதனாலதான் இந்த சின்ன பிள்ளைங்க வெல்லாம வீடு வந்து சராதுன்னு தொடர்ச்சியாக நாங்கள் சொல்வதற்கு காரணமே இதுதான். கரெக்டா 118 தேடிட்டு இருக்காங்க. ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு 5 பேர் 2 பேர் வேற கூட்டணிகளை கூட்டு வச்சாதான் என்ன? நம்ம தேமுதிக பிரேமலதா அவங்க எல்லாம் கூட்டினா தாராளமா வருவாங்க. ஒரு எம்எல்ஏ தான் வச்சிருக்காங்க, என்ன அவங்க ஒரு துணை முதலமைச்சர் கேட்பாங்க. அந்த அம்மா ஒண்ணுமே இல்லாம 10 சீட்டு வாங்குறது திமுக கிட்ட. இப்ப ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு இந்த இக்கட்டான சூழல போய் அவங்களை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க? எனக்கு துணை முதலமைச்சர், முதலமைச்சரே கேட்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு தேமுதிக. எனவே விஜய் அவர்கள் இந்த கூட்டணி கட்சியோட உஷாரா இருக்கணும். எப்பனாலும் காலவாரி விடுவானுங்க. கரெக்டா 118 இடத்த நீங்க வந்து தேத்த பாக்குறீங்க. ஒரு 5 எம்எல்ஏவாவது எக்ஸ்ட்ரா எடுத்து வைங்க. ஆட்சி நடத்த போறதுன்னு உறுதியாயிடுச்சு. அதை ஒரு உருப்படியான ஆட்சியா நடத்துக்கு தான் நாங்க சொல்றோம்.
இந்த விஜய் அவர்களுடைய ஆட்சி என்பது திமுக அவர்களுடைய ஆட்சி, டிவிக்கு அமைக்கக்கூடிய ஆட்சி என்பது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைக்கக்கூடிய ஆட்சி. இதான் நாங்க பலமுறை சொல்றோம். விஜய் என்பவர் முழுக்க முழுக்க திமுக காரன், திமுகவினுடைய உறுப்பினர், திமுகவினுடைய பி டீம். இதைத்தான் நாங்க அன்னையிலிருந்து சொல்றோம், இன்னைக்கு வரைக்கும் சொல்றோம். இன்னைக்கு திமுக தோத்ததுக்கு, அதிமுக தோத்ததுக்கு காரணம் இந்த டிவிக்கு. ஏன்னா திமுக ஓட்ட பிரிச்சது. இப்ப இந்த திமுக தான் இன்னைக்கு ஆதரவு கொடுக்குது. அப்ப திமுக ஆதரவோட தான் இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறார் விஜய். அப்ப எப்படி பார்த்தாலும் திமுக ஆட்சி தான் தொடருது. நான் பல முறை சொன்னேன், நீங்க விஜய்க்கு போடக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் அது நேரடியாக திமுகவுக்கு போடக்கூடிய வாக்குகள் பல முறை சொன்னேன். இன்னைக்கு அது நிரூபணம் ஆயிடுச்சு பாருங்க. அப்போ ஒரு சிறப்பான எதிர்கட்சியாக அதிமுக செயல்படும் வரக்கூடிய 5 வருடங்கள். பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்சியினுடைய அவலத்தை நாங்க முகத்திரையை கீழ்ச்சி தொங்க விட தான் போறோம். விஜய் அவர்களுடைய உண்மை முகம் எக்ஸ்போஸ் ஆக தான் போகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஆட்சியை எப்படி நடத்துறாரு, இந்த திமுக கூட்டணி கட்சிகள் எப்படி அவர் வந்து வழிநடத்த போகிறது, மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி வழிநடத்த போகிறாரு அப்படின்னு நாம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.